இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, நீ பார்வதி ஞாபகமாவே இருக்க. இந்த கண்டிஷன்ல நீ டிரைவ் பண்ண வேண்டாம். நீ இறங்கு, நான் டிரைவ் பண்றேன். இந்நேரத்துக்கு உயிர் போயிருக்கும். உட்காரு. ஆதி, போன்ல அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ மீட்டிங் பத்தி யோசி. மாமா. பார்வதி, உன் அப்பா இருந்ததால உன்கிட்ட சரியா பேச முடியாம போயிடுச்சு. மனசெல்லாம் உன் நினைப்பாவே இருக்கு. எனக்கு உங்க நிலைமை தான் மாமா. உங்க நினைப்பாவே தான் இருக்கேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் உன் பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கணும். உன்னை பிரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அம்மா அவசர வேலையை மும்பைக்கு போக சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? வருத்தப்படாதீங்க மாமா. போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. மாமா, ஏர்போர்ட் போயிட்டீங்களா மாமா? இல்ல, கார்ல போயிட்டு இருக்கேன். கார் ஓட்டிக்கிட்டே போன் பேசாதீங்க மாமா. நீங்க ஏர்போர்ட் போயிட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. இல்ல, நான் டிரைவ் பண்ணல. ஷாம் தான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். சரி மாமா, அப்பா வந்துருவாரு. நான் போன் வச்சிடுறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆதி சார் மேடமோட போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்போ வந்துருவாரு. நான் போய் கூட்டி வந்துறேன். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ஆமா, இன்னைக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஓகே, தேங்க் யூ. ஆமா, யாருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க? மீட்டிங் வந்தவங்களுக்கா? இல்ல, இது வேற. எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. உனக்காக தான் வெயிட்டிங். நீ அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உன்னை யாரா அதெல்லாம் சொல்ல சொன்னது? என்ன வேற என்ன சொல்ற? ஃப்ளைட்ல வந்த 2 மணி நேரம் ஜர்னி டைம் மட்டும் தான் நீ போன்ல பேசல. மத்தபடி அந்த நர்ஸுக்கு கால் பண்ணி பார்வதி பத்தி தான் அப்பப்போ விசாரிச்சுட்டு இருந்த. இத உள்ள சொல்ல முடியுமா? நீ உள்ள போ. அக்கா, அக்கா. என்னடா கணேசா? அக்கா, நீ சீக்கிரமே குணமாகணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல உன் பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. என்னடா சொல்ற கணேசா? என் பேர்ல அன்னதானம் ஏற்பாடு பண்ணி யார் பண்ணிருப்பா? தெரியலையேக்கா. வெளியே போர்டுல உன் பேரு தான் எழுதி போட்டிருக்கு. அத படிச்சு பார்த்ததாக்கா வரேன். அனைவருக்கும் வணக்கம். நமது மருத்துவமனையில் தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று அன்னதானம் வழங்குபவர் பார்வதி. கேட்டியாக்கா? அனௌன்ஸ்மெண்ட்ல கூட உன் பேரை தான் சொல்றாங்க. நாம் தினமும் அன்னதானம் செய்து ஆதரவற்றவர்களை ஆதரிப்போம். கார் விபத்தில் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நமது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பார்வதி அவர்கள் விரைவில் பூரண குணமாகி வீடு திரும்ப நாம் அனைவரும் ஆண்டவனை பிரார்த்திப்போம். என்ன பத்தி தான் சொல்றாங்க. எனக்காக தான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சவங்க யாரு? என்ன பார்வதி, பைக்ல வந்த அனௌன்ஸ்மெண்ட்ட கேட்டு கிளம்பிட்டியா? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டல்ல அன்னதானமா? இது என்ன புதுசா இருக்கு? எங்க ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் மூலமா தினம் அன்னதானம் நடக்கும். இங்க வர பேஷண்ட் ட்ரஸ்ட்ல குறிப்பிட்ட பணம் கட்டினா அவங்களுக்காக அவங்க பேர்ல அன்னதானம் நடக்கும். அவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணுவாங்க. நீ சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி உன் பேர்ல பணம் கட்டி அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? ஆதி சாரு.
எங்க ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிற தெரிஞ்சு ஆதி சார் மும்பைல இருந்தே எங்க ட்ரஸ்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆதி சார் மேல இப்படி கேர் எடுக்கிறத பார்த்து எனக்கு ஒரு உண்மை புரியுது. என்ன உண்மை? ஆதி சாருக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன உறவு? ஆதி சாரு உன்னை சின்சியரா லவ் பண்றாரு. அப்படியெல்லாம் இருக்காது. இல்ல பார்வதி, சிம்டம்ஸ்லாம் எனக்கு அப்படிதான் காட்டுது. ஆதி சார் என்ன லவ் பண்றாரு. நான் அவர் வீட்ல சமையல் வேலை செய்யறவன். அதனால என்ன பார்வதி, ஸ்டேட்டஸ பார்த்து ஒண்ணு சேர்ந்தா அது கல்யாணம். ஆனா இது லவ். இந்த லவ்வுக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரி எதுவும் கிடையாது. ஆதி சாரு உன் மேல பயங்கர லவ்வா இருக்காரு. அவருடைய லவ்வ உன்கிட்ட சொன்னா நீ ஏதாவது நினைச்சு பண்ணா அவர் லவ்வ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு உன்னை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்காதுக்கா. டேய், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம இரு. பார்வதி, உனக்காக ஆதி சாரு எங்க அனுஸ்தியா டாக்டரை எப்படி பரட்டி எடுத்தாரு தெரியுமா? அவ்வளோ ஏன், எங்க டாக்டரை சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாரு. ஊருக்கு போனதுல இருந்து எனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணி உன்னைய பத்தி விசாரிச்சா தெரியுமா? அவர் மனசுல உன் மேல லவ் இல்லாமையா இதெல்லாம் சொல்லுவாரு? நீ வேணா பாரு. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறதுக்குள்ள ஆதி சாரு அவர் லவ் உங்ககிட்ட சொல்லதான் போறாரு. உண்மை என்னன்னே தெரியாம அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. அவங்க உண்மையை தானே சொல்லிட்டு போறாங்க. கரெக்டு தாக்கா. மாமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். அதனால தான் ஒத்துக்கிட்ட பட்ஜெட்ல பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வேணும்னா கேக்குறேன். நீங்க முடியாதுன்னு சொல்லாம ஓகே சொல்லுங்க சார். ஓகே. ஆதி என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிட்டான். அவன் நினைப்பு இங்க இல்ல போல இருக்கே.